ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு சைனீஸ் மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியில வந்து இப்போ புதுசா ஒரு ஏஐ ரோபோட்டை வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து அப்படியே மனுஷங்கள மாதிரியே இருக்கும். சோ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தேவும் ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமா ஹீரோயினை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரோபோட்டுங்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே ஒபீடியண்டா ஒரு சமத்தான ஒரு பொண்ணா வந்து அந்த வீட்டுல வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி கிடையாது. நம்ம ஹீரோயின் வந்து துரு துருன்ட்டு இருப்பா. அப்பா கிட்ட ஏதாவது பேச போனாலுமேவும் அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அண்ணனும் சரி, எல்லாருமே வந்து ஹீரோயினிய வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவள வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோபோட் வந்திருந்து அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த ரோபோட்டுமேவும் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வகை வகையா சமைச்சு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. அம்மா பார்த்துட்டு, "வாவ் சூப்பரா இருக்கு. இது எல்லாமே நீ தான் சமைச்சியா?" அப்படிங்கிற மாரி அந்த ரோபோட்டையும் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட் வந்து நம்ம ஹீரோயினையும், "சிஸ்டர் நீங்களும் வந்து சாப்பிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு காண்டாயிட்டு இருக்கு. "எல்லாமே உன்னால தான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்ட. இவங்க எல்லாருமே என்ன திட்டிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வேகத்துல அந்த ரோபோட்ட வந்து தள்ளிவிட, அதுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி அது மிஷின் தானே. சோ அந்த மிஷின்ல கொஞ்சம் நட்டு போல்ட் எல்லாம் வந்து ஒரு மாரி ஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த ஃபேமிலி மொத்தமும் காண்டாயிட்டு, அம்மா வந்து ஹீரோயின அடிச்சுட்டாங்க. "உனக்கு அறிவு இருக்கா? உன்னோட தங்கச்சி தானே. உன்னோட தங்கச்சி கிட்ட நல்லபடியா நடந்துக்க மாட்டியா? உன்ன வந்து அகாடமில சேர்த்து விடணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினிய. அந்த அகாடமி வந்து எந்த மாரினா, இப்ப இந்த ரோபோட் இருக்கு இல்லையா? இந்த ரோபோட்ட வந்து உருவாக்குற மாரி தான் அந்த அகாடமியும். அந்த அகாடமிக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு மனுஷங்கள எந்த ஒரு உணர்வுமே இல்லாத ஒரு மிஷினா தான் மாத்திருவாங்க. அந்த அகாடமிக்கு சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிய வலுக்கட்டாயமா அந்த அகாடமிலயே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அந்த அகாடமி வந்து ஸ்மார்ட் எலிட் அகாடமி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியே ஒரு 3 வருஷமும் ஆகுது. நம்ம ஹீரோயினிய வந்து மொத்தமா மாத்திட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்த ஒரு எமோஷனலுமே இல்லாத ஒபீடியன்ட்டான ஒரு ஆளா வந்து மாத்திட்டாங்க. ஹீரோயினிய வந்து கூட்டிட்டு போறதுக்காண்டி அவளோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. "இங்க பாத்தியா உன்ன கூட்டிட்டு போறதுக்காண்டி நாங்க எல்லாருமே வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேசினாலுமேவும், ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவ அப்படியே சிலை மாரி உட்கார்ந்திருக்கா. இத பார்த்த ஃபேமிலிக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. "என்ன இவ வந்து இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப டீன் தான் இருந்துட்டு, அவ வந்து ஆன் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் மாரி ஒரு நம்பர் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்டோட அந்த நம்பர் போல. ஹீரோயினோட நம்பர் வந்து 1314. இத சொல்லி நீங்க பவர் ஆனுன்ட்டு சொன்னா தான், அவ வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவா அப்படிங்கிற மாரி சொல்ல, இவங்களுமேவும் நம்பர சொல்லி பவர் ஆன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின்மேவும் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. "சொல்லுங்க, உங்களோட ஆர்டர்க்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி ரொம்ப அமைதியா சொல்ல, அண்ணங்கார்லாம் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? அப்பனா எனக்கு நாய் மாரி கொலைச்சு காமி" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ அடுத்த நிமிஷமேவும் மறுப்பு எதுவுமே தெரிவிக்காம, அவ பாட்டுக்கு ஓவ் ஓவ் அப்படிங்கிற மாரி கொலைக்க ஆரம்பிச்சுட்டா. அண்ணங்காரனுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன இவ சொன்ன உடனே செய்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணங்கார்லாம் இருந்துட்டு, "பரவாயில்ல, இவ நான் முன்னாடி எது சொன்னாலுமேவும் அத வந்து செய்ய மாட்டா. ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவா. ஆனா இப்ப பாருங்க, இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் எது சொன்னாலுமேவும் ஒரு நாய் மாரி அவ பண்ணிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஃபேமிலி மொத்தத்துக்குமே அது ரொம்பவே புடிச்சிருக்கு. இவ வந்து ஒபீடியன்ட்டா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட, "இந்த 3 வருஷத்துல அகாடமி வந்து உனக்கு எந்த மாரி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஸ்டடி எல்லாம் எப்படி இருந்துச்சு?" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. ஹீரோயின் வந்து இந்த மாரி "நீங்க பாஸ்வேர்ட் சொல்லி சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி அத மட்டும் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கா. அம்மாவுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவ இந்த மாரிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. 3 வருஷத்துல வந்து படிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து எமோஷனல எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்ன்ட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் வந்து சொல்ல, இது கேட்கும்போது ஃபேமிலிக்கே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரு மாரி இருக்கு. ஹீரோயின் மனசுக்குள்ள இந்த 3 வருஷம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த 3 வருஷத்துல ஹீரோயினிய வந்து அங்க சேர்த்து விட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இவள வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவள கட்டி போட்டு இவளுக்கு கரண்ட் ஷாக் இதெல்லாமே குடுத்து, இவளோட பழைய அந்த இது எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. இவள வந்து புது மனுஷியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் ஷாக் குடுத்ததுல வாயில இருந்து நொர நொரையா வர ஆரம்பிச்சுருச்சு. "உன்னோட நம்பர வந்து நீ ஞாபகம் வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர சொல்ல, இவ எது நடந்தாலுமேவோ அந்த நம்பர் மட்டும் தான் அவ வாயில இருந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே நினைச்சு அவ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃபீல் பண்றாளா? இல்ல என்னன்ட்டு தெரியல. ஆனா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ணங்கார்லாம் இருந்துட்டு, "பரவாயில்லையே! இவ நம்ம வீட்ல இருக்கிற ஏஐ மாரியே வந்து நடந்துக்கிறா. இந்த 3 வருஷத்துல என்ன ஒரு சேஞ்ச்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில அந்த ஏஐ வந்து இவங்களுக்காண்டி ரெடியா நிக்குது. இவங்களும் வீட்டுக்கு போக, ஹீரோயின வந்து கண்டுக்கிட்ட மாரி இல்ல. மறுபடியுமேவும் "ஏய் வெளிய நிக்க, நீ ரொம்ப நேரமா வெளிய நின்னுட்டு இருக்கியா? உனக்கு டயர்டா இருக்கும்ல, வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து உள்ள போகவே இல்ல. வெளியவே தான் நின்னுட்டு இருக்கா. அங்க ஏஐ வந்து இவங்களுக்கு சாப்பிடுறதுக்காண்டி நெறைய சமைச்சு வச்சிருக்கு. "வாவ்! இவ்வளவு நீயா சமைச்சு வச்ச? எனக்கு ரொம்பவே பசிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன்லாம் சாப்பிட போக, அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து உள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போய் வெளிய பார்த்தா ஹீரோயின் இருக்காங்க. அம்மாவுமே இருந்துட்டு, "சரி வா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வர, ஹீரோயினுமே உள்ள வர்றா.
சொல்றா. அந்த ஏஐ இருந்துட்டு வெல்கம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து சொல்ல, ஹீரோயின் அமைதியாவே இருக்க. இத பார்த்த ஃபேமிலி இருந்துட்டு, என்னாச்சு மறுபடியும் உனக்கு வந்து அவள பிடிக்கலையா? ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னாலுமேவும், ஹீரோயின் அமைதியாவே இருக்க. அம்மா இருந்துட்டு மறுபடியும் அந்த நம்பர சொல்லி, ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்றா. இத கேட்டோனே வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு. எப்படா ஹீரோயினியும் அவளும் வந்து இப்ப நார்மலா ஆயிட்டாங்க. என் பொண்ணு ரொம்பவே ஒபீடியன்ட்டா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினுமே வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளுமே வந்து உட்கார்றா. ஆனா அமைதியாவே இருக்கா. அம்மா இருந்துட்டு நம்பர சொல்லி சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனா வந்து பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அண்ணங்காரன்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு, "நீ எப்பயுமே பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டல்ல. இப்ப என்ன வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு இருக்க? பச்சை மிளகாய் வந்து நீ எடுத்து போட்டுருவேல்ல. இப்ப என்ன இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னாலுமேவும், அம்மா இருந்துட்டு, "இவ அங்க போயிட்டு வந்திருக்கால்ல, அங்க இதெல்லாமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க போல இருக்குடா. இதுவுமே நல்ல சேஞ்ச் தானே." அப்படிங்கிற மாரி அம்மாவுமே சொல்ல, அண்ணங்காரன் இருந்துட்டு, "என்ன இவ நடிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பன்னா இவளுக்கு வந்து பீனட் பிடிக்காதுல்ல. பீனட் அப்பன்னா சாப்பிட சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே வந்து அந்த பீனட்ட வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அண்ணங்காரன், ஃபேமிலின்ட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அந்த அகாடமில அவளோட சின்ன வயசுல இருந்து வர ஹேபிட்ட கூடவா மாத்த முடியும்? அவளோட நோய கூடவா மாத்த முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் வந்து அந்த பீனட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா திடீர்னுட்டு அவளுக்கு மூஞ்சி எல்லாம் அலர்ஜி வர ஆரம்பிச்சுருது. ஹீரோயின் அப்படியே கீழ விழுந்துட்டா. ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு மாரி ஆயிருச்சு. என்ன இவ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாலாம் கதற ஆரம்பிச்சுட்டாங்க. "உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு வந்து பீனட் அலர்ஜின்ட்டு தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. அண்ணங்காரன் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல வந்து, "எனக்கு பீனட் வந்து அலர்ஜின்ட்டு தெரியும். ஆனா என்ன வந்து பீனட் சாப்பிட சொல்லியிருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. அப்படியே நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்க காமிச்சா, இவள வந்து அந்த அகாடமில போட்டு நெறையவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு வந்து எது எது பிடிக்காதோ, எது எது அலர்ஜியோ அது எல்லாத்தையுமே வந்து இவ வந்து ட்ரை பண்ணி ஆகணும். இவளுக்கு அது சாப்ட்டு திரும்ப அலர்ஜி ஆனாலுமேவும், அலர்ஜி ஆயி திரும்ப உடம்பு சரியானாலுமேவும், மறுபடியுமேவும் இவள திரும்ப அது எல்லாமே சாப்பிட வைப்பாங்க. இப்படியே தான் இந்த 3 வருஷமும் அவள போட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாய் சாப்பிட வைக்கிறது, அப்புறம் பீனட்ட எடுத்து அவ உடம்பெல்லாம் தேய்ச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப திரும்ப இவள போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு வந்து அது பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பழகணும்ன்ட்டு சொல்லி இந்த மாரி பண்ணாலுமேவும், பொறந்ததுலருந்தே இருந்தத வந்து மாத்த முடியாது இல்லையா? அதனால தான் இப்ப ஹீரோயினுக்கு வந்து மறுபடியும் அலர்ஜி வந்துருச்சு. இந்த மாரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம், அவளுக்கு பிடிக்காத பொருள் எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு ஃபுட்டா சாப்பிடுறதுக்கு வந்து குடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த பீனட்ட வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா. அம்மா இருந்துட்டு "என்ன பண்ற? போதும் நிறுத்து" அப்படிங்கிற மாரி சொன்னாலுமேவும், ஹீரோயின் இருந்துட்டு "இதுதான் உங்க ஆர்டரா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. இத கேட்டோனே அம்மாவுக்கு ஒரு மாரி இருக்கு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் போய் அலர்ஜி மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்பா போக அண்ணங்கார்லாம் இருந்துட்டு, "இல்லையே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இவ இந்த மாரிலாம் பண்ண மாட்டா. இவளுக்கு இந்நேரத்துக்கு கோவம் வந்திருக்கணும். இவ பண்ற எல்லாமேவும் ஏஐ மாரியே இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுக்கு இப்பதான் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அப்பாவுமே அந்த அலர்ஜி மருந்த கொண்டு வந்து ஹீரோயினுக்கு குடுத்துட்டாங்க. "இப்ப நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்டாலுமேவும், அண்ணங்காரன் இருந்துட்டு, "நீ இப்படி ஏஐய காப்பி பண்றத நிப்பாட்டு. எங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி தான் வேணும். ஒபீடியன்ட்டான ஒரு தங்கச்சி வேணும். ஏஐ மிஷின் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அம்மாலாம் இருந்துட்டு, "என்னடா பேசிட்டு இருக்க? வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? இவ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்பங்காரன் உடனேவும் அங்க இருக்கிற டீனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. "இங்க என்னதான் நடக்குது? நான் வந்து ஒபீடியன்ட்டான ஒரு பொண்ண தான் நான் வந்து கேட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அப்பங்காரன் கால் பண்ணி கேட்டான். அங்க இருந்துட்டு, "இது வந்து நார்மல் தான். கொஞ்ச நாள்ல வந்து சரியாயிரும். ஸ்டார்ட்டிங் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. எங்க அகாடமில இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் போக போக நார்மலா ஆயிருவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட அவங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொண்டாட்டிக்கு தான் ஒரு மாரி இருக்கு. பொண்ணுன்னு நெனச்சு, இவளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பங்காரன் இருந்துட்டு, "அந்த மாரி ஏன் நெனச்சுக்கிட்டு இருக்க? அவ பாரு முன்ன இருந்தத விட இப்ப ரொம்பவே ஒபீடியன்ட்டா இருக்கா. அது வந்து நல்லது தானே" அப்படிங்கிற மாரி அப்பங்காரன் சொல்லி வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள அதுக்கப்புறத்துல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயின் தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஏஐ அந்த வீட்ல எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஏஐ உட்கார வச்சு அவங்க எல்லாருமே ஏஐ கிட்ட கொஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின வந்து ஒரு வீட்டு வேலைக்காரியை விட மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாமே பண்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே நம்ம பொண்ணு சொல்ற பேச்சு எல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஒபீடியன்ட்டா இருக்கா. இத வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அவள அந்த அகாடமில சேர்த்து விட்டுருக்கணும். அப்பன்னா அவ இன்னுமே ரொம்ப நல்லபடியா வந்திருப்பா முன்னாடியேவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தூங்க போயிட்டாங்க. ஹீரோயின வந்து ஆஃப் கூட பண்ணாமலேயவும்.
ஹீரோயின் அப்படியே உட்காந்த இடத்துலயேவும் நைட் எல்லாம் உட்காந்துருக்கா. அம்மா காலையில எந்திரிச்சு வராங்க. ஹீரோயின் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க அம்மாக்கு. "நீ நைட் எல்லாம் இப்படியே தான் உட்கார்ந்துருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. அப்பாக்காரனும் கரெக்ட்டா அங்க வந்துட்டான். 2 பேருமே ஹீரோயின் கிட்ட, "நீ ராத்திரி ஃபுல்லாவேவும் இப்படியே தான் உட்கார்ந்துகிட்டே இருந்தியா? கொஞ்சம் கூட அசையவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டாலுமேவும், ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. அம்மாக்கெல்லாம் பயங்கரமா அழுகை வந்துட்டு இருக்கு. அப்பா தான் இருந்துட்டு அவளோட நம்பர சொல்லி ஷட் டவுன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ வந்து தூங்கவே ஆரம்பிக்கிறா. அம்மாலாம் இருந்துட்டு, "நான் கொஞ்சூன்னு ஒபீடியன்ட்டா இருக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா இது என்ன இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்பா இருந்துட்டு, "நீ உன்னையே அதிகமா குறை சொல்லிட்டு இருக்காத. எல்லாமே நம்மளோட தப்பு தான். நம்ம தான் வந்து அவள வந்து ஷட் டவுன் பண்றதுக்கு மறந்துட்டோம். இதுக்கப்புறம் அவள கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி அப்பா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமேவும் அந்த ஏஐ அங்க நின்னு பாத்துட்டு தான் இருக்கு. அதுக்கு வந்து பிடிக்கவே இல்ல. இவங்க 2 பேரும் ஹீரோயின் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறது. அதுக்கு ஒரு மாரி கோபம் வருது. இப்போ உங்களுக்கு இதுல டவுட் வரலாம். இவங்க 2 பேருமேவும் ஏஐ தானா? இல்லாட்டி மனுஷங்க ஏஐ மாரி நடிச்சுட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பதில நான் மூவி லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஏஐக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமேவும் அதுக்கான டெக்கரேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. தான் பெத்த பொண்ணுக்குமேவும் இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, அத மறந்துட்டு அந்த ஏஐயோட பர்த்டேவ செலிப்ரேஷன் பண்றதுக்காண்டி எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இத வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அகாடமிக்கு போற நாள் அன்னைக்கே அவளுக்கு பர்த்டே. அவ போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கடைசியா நான் அந்த கேக்க மட்டும் சாப்பிட்டுட்டு போட்டுமா? அப்படிங்கிற மாரி அவ வந்து கேட்டிருப்பா. ஆனா அம்மா இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது. நீ அங்க போயிட்டு ஒபீடியன்ட்டா என்னைக்கு திரும்பி வீட்டுக்கு வரியோ, அதுக்கப்புறம் வந்து கேக் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி அம்மா சொல்லி இவள வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. இவ கார்ல உட்காந்துக்கிட்டு கதறிட்டு இருக்கா, வேணாம்மா வேணாமான்ட்டு. ஆனா அம்மா இருந்துட்டு இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். நீ இதுக்காண்டி அம்மாக்கு நன்றி சொல்வ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. இருந்தாலுமே அம்மாவுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோயினுமே அழுதுகிட்டே தான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இதையே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன தள்ளுனல்ல, பிடிக்காதவங்கள தானே அந்த மாரி பண்ணுவாங்க. நான் உனக்கு ஆர்டர் பண்றேன். நீ என்ன தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ வந்து ஹீரோயினுக்கு ஆர்டர் பண்ண அவளுமே தள்ளுறதுக்காண்டி வர்றா. ஆனா வந்து தள்ள மாட்டேங்கிறா. அதை இவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவளே கீழ விழுந்துடுறா. உடனே குடும்பமே வந்து ஹீரோயினை தான் புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "நீ ஏன் இந்த மாரி பண்ண? அவள இன்னுமே வந்து நீ மன்னிக்கலையா? அவ கூட வந்து ஒண்ணு சேரலையா? நீ இன்னுமே வந்து ஒபீடியன்ட்டா நடந்துக்கலையா? அப்பனா இத்தன நாளா எங்க எல்லாரையுமே வந்து நீ ஏமாத்திட்டு இருந்தியா? பொய்க்காரி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினைய புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க குடும்பம் மொத்தமா. ஆனா ஹீரோயினுக்கு வந்து இல்ல நான் அந்த மாரி இல்லன்ட்டு சொல்லணும்ட்டு தோணுது. ஆனா வந்து இவங்க யாருமே அதுக்கு வந்து அவளுக்கு வந்து கட்டளை குடுக்கவே இல்ல இல்லையா? அதனால ஹீரோயினுமே அமைதியாவே இருக்கா. குடும்பம் மொத்தமும் ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கு. "நீ வந்து வேணும்ட்டே தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. நீ இன்னும் திருந்தவே இல்ல. இன்னுமே அதே குறும்புக்காரியா தான் இருக்க. உனக்கு நான் எல்லாமே பண்ணி குடுத்தேன். உன்கிட்ட இருந்து சின்ன ஒரு ஒபீடியன்ட் மட்டும் தானே நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா நீ ஏன் அது வந்து பண்ணவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயின புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அழுகை வந்துட்டு இருக்கு. அவளுக்கு அழுகணும்னு தோணுது. அப்படி அழுகனா கூட இவங்க வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாவுமே இருந்துட்டு, "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஏன்னா நீங்க வந்து என்ன பேசுறதுக்காண்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணவே இல்லையே" அப்படிங்கிற மாரி சொல்ல, அம்மாவுமே இருந்துட்டு, "உன்ன பெத்தத நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்" அப்படிங்கிற மாரி அம்மாவுமே சொல்றாங்க. அண்ணங்காரனும் இருந்துட்டு, "அப்பனா போய் செத்துரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பா இருந்துட்டு, "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அண்ணங்காரனும் இருந்துட்டு, "ஆமா, இவ தான் எது எடுத்தாலுமேவும் ஆர்டர் வேணும், ஆர்டர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கால. இப்பதான் நான் ஆர்டர் குடுத்துட்டேன்ல. போய் சாக சொல்லுங்க. அதையாவது அவ பண்றாளான்னு பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணங்காரன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, மறுபடியும் அந்த ஏஐ கீழ விழுகுற மாரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. அதாவது கால்ல அடிபட்டு கீழ விழுகுற மாரி ஆக்ஷன் போக, கவனம் எல்லாமேவும் அந்த ஏஐ மேல வந்து போயிருச்சு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமேவும் அவள தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து அங்க இருந்து மெல்ல நடந்து போயிட்டு இருக்கா. அதே சமயம் ஃபேமிலி மொத்தமும் ஏஐ பாத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்பா வந்து அப்படியே நிமிர்ந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா பால்கனி மேல ஏறி நின்னுட்டு இருக்கா. கீழ விழுகுறதுக்காண்டி. அப்பா பார்த்து ஷாக் ஆயிட்டு, "என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. குடும்பம் மொத்தமும் வந்துட்டாங்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, "என்னோட ஆர்டர வந்து நான் ஃபாலோ பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இருந்து குதிச்சுட்டா. குடும்பத்துக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல. அதுக்கப்புறம் அவள தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்தாச்சு. டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, "இப்ப அவ எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டருமே இருந்துட்டு, "தலையில அடிபட்டுருக்கு. நெறைய எலும்புமே உடைஞ்சு போயிருக்கு. உயிர காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலுமேவும் எங்களோட பெஸ்ட்ட குடுக்குறோம்" அப்படிங்கிற மாரி டாக்டருமே சொல்லிட்டு போங்க. அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. "எல்லாமே என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். நான் வந்து அவள திட்டியிருக்க கூடாது. நான் திட்டுனதுனால தான் அவ இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டா. எல்லாமே என் தப்பு தான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, என்னால வந்து எப்படி வாழ முடியும்? என்னால வாழவே முடியாதே" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு
இருக்க. பையன்கார இத பார்த்துட்டு, "என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவ வேணும்னே தாம்மா இந்த மாரி பண்ணியிருக்கா. அவ அந்த ஏஐக்கு என்ன மாரி பண்ணான்ட்டு உங்களுக்கே தெரியும்ல. அவ அங்க எமர்ஜென்சி ரூம்ல இருக்காம்மா. ஆனா நீங்க என்னடான்னா இவள நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இவ அவளுக்கு பண்ணதுக்கு இவலாம் சாகுறதுக்கு தகுதியானவ தான்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ஏஐக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அம்மா இருந்துட்டு, "என்னடா பேசுன?" அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்ட்டு அரைஞ்சிடுறாங்க. "நீங்க என்னைய அரைஞ்சீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அம்மா இருந்துட்டு, "அவ உன்னோட சொந்த தங்கச்சிடா. உன்னோட சொந்த தங்கச்சியவே சாகணுங்கிற அந்த எண்ணம் வந்து உனக்கு எப்பிடிறா வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி அம்மா ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கா. அப்பா இருந்துட்டு, "நீ ரொம்ப ஓவரா பேசுறடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எது நான் ஓவரா பேசுறேனா? அவ அந்த ஏஐக்கு என்ன பண்ணான்ட்டு நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அவளுக்கு ஹோம்வொர்க் எழுத பிடிக்கலன்ட்டு அவளோட நோட் புக்க வந்து ஒளிச்சு வச்சுட்டு ஏஐ மேல வந்து பழி போட்டா. அவள வந்து கீழ தள்ளிவிட்டு அவளோட காலையுமே உடைச்சு வச்சிருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்ன பண்ணாளோ, அதையே தான் இப்பவுமே அவ திரும்பி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி அண்ணங்காரனும் திட்ட, அப்பாவுமே இருந்துட்டு, "இப்ப இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனத்துக்கு? அவ சீரியஸா அங்க உள்ள இருக்காளே!" அப்படிங்கிற மாரி அப்பா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணங்காரனுமே இருந்துட்டு, "ஏன்பா இவ்வளவு நடந்திருந்தாலுமே உங்கனால வந்து புரிஞ்சுக்க முடியலையா? அவ வந்து நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா. இருந்தாலுமே நீங்க வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே பண்ணுங்க. இன்னும் எத்தன நாளைக்கு பண்ணுவீங்கன்ட்டு நானுமே பார்க்குறேன். கடைசியா ஒரு நாள் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க வருந்துவீங்க." அப்படிங்கிற மாரி அண்ணங்காரனும் சொல்லிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஒரு ஃபோன் காலுமே வருது. யார்கிட்ட இருந்துன்னா, அந்த ஏஐய வந்து பாத்துக்கிற டாக்டர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. இந்த மாரி அந்த ஏஐக்கு வந்து கால்ல மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அவளோட எமோஷனல் கண்ட்ரோல் அந்த சிப்புமே வந்து ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாரி அந்த டாக்டருமே சொல்லிட்டு இருக்காரு. இத வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அம்மா இருந்துட்டு, "என்னாச்சு? ஏதாவது வந்து அவளுக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு, "டாக்டர் தான் கால் பண்ணாரு. அவளுக்கு கால்ல மட்டும் ப்ராப்ளம் இல்லையா? அவளோட எமோஷனல் கண்ட்ரோல் சிப்புமே வந்து ப்ராப்ளம் தான். அத வந்து நம்மள பார்க்க சொல்லியிருக்காரு." அப்படிங்கிற மாரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த சிப் நடக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போல இருக்கு. அந்த ஃபுட்டேஜ தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸாக்ட்டா இப்ப பர்த்டே அந்த பார்ட்டி வந்து ரெடி பண்ணாங்க இல்லையா? அப்போ கூட அவளே கீழ விழுந்துட்டு ஹீரோயின் மேல பழி போட்டா இல்லையா? அந்த ஃபுட்டேஜ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து தெளிவா இருக்கு. இந்த ஏஐ தான் ஹீரோயினுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா என்ன தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ புதுசா வந்தா இல்லையா இந்த வீட்டுக்கு? அதாவது ஏஐ வந்தா இல்லையா? ஹீரோயின் கிட்ட கூட ஃபேமிலி மொத்தமா வந்து ஒரு மாரி தப்பா நடந்துக்கிட்டாங்க இல்லையா? அப்ப கூட இவ போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருப்பா. நம்ம ஹீரோயின் கூட தள்ளி விட்டுருப்பா. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஏஐ வந்து ஹீரோயின் கிட்ட, "உன்னோட அப்பா, அம்மா, அண்ணன்ட்டு எல்லாருமே எனக்கு தான் சொந்தம்." அப்படிங்கிற மாரி இவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி வெறுப்பேத்தவும் தான், ஹீரோயின் இருந்துட்டு, "எல்லாருமேவும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, நான் வந்து உன்ன வெறுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கீழ புடிச்சு தள்ளி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட்டா ஹீரோயினோட பர்த்டே அப்ப, அதாவது எக்ஸாக்ட்டா எந்த இதுன்னா, ஹீரோயினிய வந்து இங்க இருந்து அந்த அகாடமிக்கு வந்து அனுப்புற நாளு. ஹீரோயின் வந்துகிட்டு இருக்க, இவ வேணும்ட்டே குறுக்கால கால விட்டு ஹீரோயினிய வந்து கீழ விழுக வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்து ஹோம்வொர்க் எழுதுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட ஹோம்வொர்க் நோட்ட வந்து ஒளிச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே அண்ணங்காரன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா ஹோம்வொர்க் நோட்ட ஒளிச்சு வச்சது இந்த ஏஐ தான். இந்த ஏஐ வந்து ஒளிச்சு வச்சுட்டு ஹீரோயின் மேல வந்து பழிய தூக்கி போட்டிருக்கா. இப்படி நடந்த எல்லா உண்மையுமேவும் அந்த ஃபுட்டேஜ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அத வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பறம் எல்லா தப்புமேவும் அந்த ஏஐயோட தான். நம்ம பொண்ணு மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து நீதி வந்து இழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அண்ணங்காரன் இருந்துட்டு, "நானே என் தங்கச்சிய வந்து கொன்னுட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட இவன் முன்னாடி நடந்துகிட்ட எல்லாத்தையுமே நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஆப்பரேஷன் முடிஞ்சு கரெக்ட்டா டாக்டருமே வெளிய வராங்க. ஹீரோயினைய கொன்னுட்டு. பேரண்ட்ஸ்மே இருந்துட்டு, "என்னாச்சு? என் பொண்ணு நல்லா இருக்காளா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹீரோயின வந்து ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீன அங்க கட் பண்ணா, ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு 3 நாள் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் ஃபுல்லாவேவும் கவர் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கு. அவளுக்கு பயமா இருக்கு. நம்ம மறுபடியும் அகாடமில இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா அப்பா வந்துடுறாரு. ஹீரோயின் எந்திரிக்கிறத பார்த்துட்டு, "நீ எந்திரிச்சிட்டியாம்மா? ஒரு வழியா எந்திரிச்சிட்டல்ல. இங்க பாரு 3 நாளாவேவும் உங்க அம்மாவும் பக்கத்திலேயே தான் இருக்கா. நான் எவ்வளோ சொன்னாலுமேவும் அவ வந்து வீட்டுக்கே மாட்டேங்கிறா." அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல, அம்மாவுமே இருந்துட்டு, "நீ எந்திரிச்சிட்டல்ல. இப்பதான் எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. நான் கூட நீ எந்திரிக்கவே மாட்டேன்ட்டு நான் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். உனக்கு வேற எங்கேயாவது வலிக்குதாம்மா? அம்மாகிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "இப்ப நீங்க எனக்கு ஆர்டர் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. இத கேட்டோனே அம்மாவோட மனசு உடைஞ்சு போயிருது. "இல்ல அந்த மாரிலாம் கிடையாது. நான் ஒண்ணும் உனக்கு ஆர்டர்லாம் பண்ணல. நான் இதுக்கப்புறம் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன். நான் உனக்கு ஆர்டரே பண்ண மாட்டேன். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும்."
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுமே சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இருந்துட்டு நீங்க எனக்கு கடைசியா கொடுத்த ஆர்டர் வந்து சாகணும்ட்டு தான் அதை வந்து நான் வந்து நிறைவேத்தினேன் ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு எனக்கு இப்ப நியூவா வந்து ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு இருக்க அப்பா இருந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் ஆர்டருங்கிற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது அது எல்லாமே கோவத்துல வந்த வார்த்தைகள் அதை வந்து கணக்குல எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காரு பணக்காரனும் அங்க வந்துட்டு ஃபேக்டரியில இருந்து எனக்கு கால் வந்துச்சு திரும்பவும் அவளை செக் பண்ணி அனுப்புறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கு என்னோட 14 வயசுல அவ என்னோட வீட்டுக்கு வந்தா என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து அவ புடுங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்க எங்க அண்ணங்காரன் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா எல்லாமே நாங்க வந்து வீடியோல பார்த்தோம் எதுவுமே உன்னோட தப்பு இல்லை எல்லாத்துக்குமே காரணம் அவ தான் எங்க முன்னாடி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ நடிச்சிட்டு இருந்திருக்கா எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா அம்மா இருந்துட்டு எல்லாமே ஏன் தப்பு தான் உன்னை வந்து அங்க அனுப்பிச்சிருக்கவே கூடாது ஒபீடியண்டா இருன்ட்டு நாங்க வந்து சொல்லியிருக்கவே கூடாது எல்லாமே எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுட்டு இதுதான் உங்க ஆர்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இதை கேட்ட உடனே ஃபேமிலிக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்பாலாம் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காரு எங்கார ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா நான் வந்து உன்னை சாகுன்ட்டு சொல்லியிருக்க கூடாது நீ என்னை அடிக்கலாம் என்கிட்ட கத்தலாம் என்ன நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத போதும் நிறுத்து நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கார ஒரு பக்கம் ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்க்குறா இவளும் இவளோட அண்ணனும் எப்படி எல்லாம் விளையாண்டாங்க சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவன் நினச்சி பார்த்தாலுமே மனசுக்குள்ள அந்த எமோஷனல் இருக்கு ஆனால் வந்து வெளியே காட்ட முடியல அவளை அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இதுதான் உங்க ஆர்டரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியல ஃபேமிலி மொத்தமும் உடஞ்சு போயிருச்சு பயங்கரமா ஃபேமிலி எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அம்மாலாம் இருந்துட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோன்ட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பொண்ணு ரொம்ப நல்லாவே குணமாயிட்டு வந்துட்டு இருக்கா அவளை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஆனா அவளை வந்து நார்மல் செக்அப் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டருமே அங்கிருந்து போக அம்மா வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்ல அம்மா உனக்கு போட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஆசையா கேட்க ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அம்மாவுமே இருந்துட்டு சரி ஓகே உனக்கு பிடிக்கலாட்டி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னொன்று வாங்கலாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அங்க வந்து அந்த ஏஐ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே அங்க வந்து இல்லை டோட்டலா அந்த ஏஐ வந்து எடுத்துட்டாங்க ஹீரோயின் வந்து பாக்குறா அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகேவா அம்மா உன்னோட ரூம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹீரோயினை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க இங்க பாத்தியா உன்னோட ரூம் எப்படி இருந்துச்சோ அப்படியே அம்மா உன்னோட ரூம் வந்து நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹீரோயினோட ரூமை காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து அந்த ரூம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கு ஹீரோயினுக்கு வந்து காமிக் புக் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு அதுவுமே கூட அங்க இருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா அந்த ஏஐ வந்த புதுசுல ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஹீரோயினோட ரூமை அவளுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு இருந்திருப்பாங்க அப்ப அந்த காமிக் புக்கையும் எடுக்க போக ஹீரோயின் வந்து என்னோட காமிக்கை வந்து தொடாதீங்க என்னோட திங்ஸ் மேல கை வைக்காதீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா ஆனா அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டு நீ தான் அவளோட அக்கா அவளுக்கு உன்னோட ரூமை வந்து விட்டு கொடு அண்ட் இந்த காமிக் புக்கை வந்து படிக்கிறது இதோட ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் கெட்ட பொண்ணுங்க தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திட்டியிருப்பாங்க இதெல்லாமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அகாடமிலேயேவோ எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அவங்க வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே ஹீரோயினோட அம்மா அவளுக்காண்டி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்து சாப்பிடாம அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அவளோட அண்ணன் இருந்துட்டு அவளோட நம்பரை சொல்லி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுமே அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா ஆனால் இதை பார்த்துட்டு அவளோட அம்மாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு அம்மா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க அப்பாவுமே இருந்துட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் உனக்கு ஆர்டர் எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீ வந்து ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் நீ வந்து ஹாப்பியாக இருக்கலாம் நாங்கள் ஆர்டர் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு இதுக்கான விளக்கத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா இதை கேட்டதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியல அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் 2 பேத்துக்கும் பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கு அப்படியே வந்து கொஞ்சம் நாட்களும் போயிட்டு இருக்கு ஃபேமிலி மொத்தமும் ஹீரோயினுக்கு ஆர்டர் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஹீரோயின் அப்படியே உட்காந்த இடத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கா ஒரு ரோபோட் மாதிரி அவங்களோட ஆர்டரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அம்மா அங்கே வராங்க ஹீரோயின் கிட்ட அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ இதெல்லாமே காமிச்சாவது அவள் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹீரோயின் கூட இருந்த அந்த குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க எது காமிச்சாலுமே ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது அவள் அப்படியே ரோபோட் மாதிரியே உட்காந்துருக்க அம்மாவுமே இருந்துட்டு என்னை ஒரே ஒரு தாட்டி அம்மான்ட்டு மட்டும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக ஆர்டர் வந்து சொல்லுங்க எனக்கு எக்ஸாக்டாக புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா அம்மாவுக்கு ரொம்பவே அழுக வந்துட்டு இருக்கு
அப்ப கரெக்ட்டா அப்பாவுமே வந்துட்டு, "இத இப்படியே விட முடியாது. நம்ம வந்து அவள ஒரு சைக்காலஜிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய் காமிக்கலாம்." அப்படிங்கிற மாரி அப்பாவுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க டாக்டர் இவளோட ரிப்போர்ட் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, டாக்டர் இருந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு அந்த ஆணிவேர தெரிஞ்சுக்கிட்டா தான், இவளுக்கு வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி டாக்டருமே சொல்லிடுறாங்க. அதனால அப்பா இருந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் மூலமா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அகாடமில ஹீரோயினுக்கு எந்த மாரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சு, அவளுக்கு என்ன மாரி கொடுமைகள்லாம் நடந்துச்சு, அத பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு, அந்த அகாடமில ஹீரோயினுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமேவும் அப்பாவுக்கு வந்து டாக்குமெண்ட்டா கிடைக்குது. அத கொண்டு வந்து அம்மாகிட்டயும் குடுக்குறாங்க. அம்மாவுமே பார்க்குறாங்க. அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப அண்ணனுமே இருந்துட்டு, நம்ம ஹீரோயின் சொல்ல வந்தத கொஞ்சம் கேட்டிருந்தா கூட, அவள வந்து நம்ம அந்த அகாடமிக்கு வந்து அனுப்பியிருக்க மாட்டோம். இந்த மாரியும் நடந்திருக்காது அப்படின்ட்டு அண்ணங்காரனும் சொல்ல, அம்மாக்கு அத பாக்க பாக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா போய் ஹீரோயினிய ஹக் பண்ணிட்டு, "எனக்கு தெரியும்மா, அம்மா பண்ண எல்லாமே தப்பு தான். அம்மாவ வந்து மன்னிச்சிரு. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பன்ட்டு அம்மா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, அண்ணன் இருந்துட்டு, "இது வந்து இல்லீகல். அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, அப்பாவுமே இருந்துட்டு, "ஆமா, அவங்கள இப்படியே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கோர்ட்டுக்குமே கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த அகாடமியோட அந்த டைரக்டர. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் மாரியேவும் நெறைய பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து தான் கோர்ட்ல கேஸ்மே போட்டிருக்காங்க. அங்க ஹீரோயின் மாரியே நெறைய பசங்க உட்கார்ந்திருக்கிறத நீங்களுமே பார்க்கலாம். ஜட்ஜுமே இருந்துட்டு, இவன் பண்ண தப்புக்காண்டி 15 வருஷம் தண்டனையும், இவனோட அந்த அகாடமிய வந்து தடை பண்றதா வந்து உத்தரவும் இட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவனோட சொத்து எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து கைமுதல் பண்ணிட்டு, அது எல்லாமே ஏல விடுறதுக்கு உத்தரவு பண்ணிட்டாரு. அதுவும் இமிடியேட்டா இது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாரி கோர்ட் ஆர்டருமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இமிடியேட்டா சைக்காலஜிக்கலி ட்ரீட்மெண்ட்டுமே குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கோர்ட் உத்தரவுமே இட்டிருக்கு. இவங்களுமே அங்கருந்து போக போக ஒரு போலீஸ் வந்து ஹீரோயினிய அந்த அகாடமில எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த டேப் ரெக்கார்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. நீங்களுமே பார்க்கணுன்ட்டு ஜட்ஜ் வந்து இத உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேப் ரெக்கார்ட வந்து ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட குடுக்க, ஹீரோயினோட ஃபேமிலியுமே வந்து அது எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறது, அது மூலியமா ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிய வருது. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாலாம் இருந்துட்டு, "நான் எந்த மாதிரியான ஒரு அம்மா? 3 வருஷமா என்னோட பொண்ணு வந்து அங்க டார்ச்சர வந்து அனுபவிச்சிருக்கா. ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் இங்க இருந்திருக்கேனே!" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அண்ணங்காரன் வீட்ட விட்டே ஓடி போயிட்டான் போல இருக்கு. ஹீரோயினிய கொண்டு வந்து டாக்டர் கிட்ட விட்டுருக்காங்கல்ல, அவள வந்து குணப்படுத்துறதுக்காண்டி. டாக்டருமேவும் ஒரு பக்கம் இவளுக்கு புடிச்ச ஃபுட்டு, இன்னொரு பக்கம் இவளுக்கு பிடிக்காத ஃபுட்டுன்ட்டு 2 பக்கமும் 2 ஃபுட்ட வந்து வச்சிருக்காங்க. வச்சுட்டு இத சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொன்னா, அவ அமைதியாவே இருக்க. டாக்டருமேவும் இவளோட நம்பர சொல்லி சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவளுமே அவளுக்கு புடிச்ச ஃபுட்டு தான் எடுப்பா அப்படிங்கிற மாரி பார்த்தா, பிடிக்காத அந்த மிளகாய தான் எடுத்து வந்து அவ சாப்பிடுறா. டாக்டருமே இத பார்த்துட்டு அவ கைய பிடிச்சு, "உனக்கு இது பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டா. இவளுமேவும் "எனக்கு பிடிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிடுறா. இப்படியேவும் தொடர்ந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஃபைனலி ஒரு நாளு அவ வந்து அந்த மிளகாய் தான் எடுக்கிறா. ஆனா அவளாவே இந்த தாட்டி "எனக்கு இது பிடிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. டாக்டருக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கான ரிவார்டா ஒரு பூனைக்குட்டிய எடுத்துட்டு வந்து டாக்டர் வந்து இவளுக்கு குடுக்குறாங்க. டாக்டர் குடுத்துட்டு இவ கைய எடுத்து அந்த பூனைக்குட்டிய வந்து அவங்களே தடவ வச்சுட்டு, "உனக்கு இது புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளுமே அத பார்த்துட்டு "எனக்கு புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. இப்ப டாக்டருமே இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவளோட நம்பர் சொல்லி, "இங்க பாரு, இதுக்கப்புறம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் உன்னை யாருமே உன்னோட நம்பர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. உன்னோட பேர சொல்லி தான் கூப்பிடுவாங்க. உன்னோட பேர் வந்து லின்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமேவும் "என்ன என்னோட பேர் வந்து லின்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கேட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே அவளோட ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உங்க பொண்ணு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு வந்து குணமாயிட்டு வந்துட்டுருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு வெளிய வரும்போது, காணாம போன அண்ணன் மறுபடியும் வந்திருக்கான். ஆனா அவனோட உடம்பெல்லாம் நெறையாவே காயமா இருக்கு. அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீரோயின் வந்து அந்த அகாடமில எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா. அது எல்லாத்தையுமேவும் இவனுமே இப்ப வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து "நீ அங்க அனுபவிச்ச எல்லாத்தையுமே வந்து நானுமே வந்து அனுபவிச்சேன். அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு எனக்கு இப்ப புரியுது. என்ன வந்து இப்ப மன்னிச்சிருவியா?" அப்படிங்கிற மாரி அண்ணங்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "இல்ல, அது வந்து எதுவும் உன்னோட தப்பு கிடையாது. இருந்தாலுமேவும் நான் வந்து உன்ன மன்னிக்க மாட்டேன். உன்னன்ட்டு கிடையாது. வீட்ல இருக்கிற யாரையுமே வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலேயோ என்னோட இந்த நிலைமைக்கு வந்து நீங்க எல்லாருமே காரணம் ஆயிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்க கூட வீட்லயும் இருக்க மாட்டேன். டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்காண்டியும் அங்கேயேவும் எனக்கு வந்து ஒரு காலேஜ்ல சீட்டுமே
வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதனால அப்ராடுக்கு போறேன். இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க மாட்டேன். இங்க இருந்துட்டு உங்கள பார்க்க எனக்கு அதே பழைய ஞாபகம் தான் திரும்ப திரும்ப என் கண் முன்னாடி வந்துட்டுருக்கு. நாங்க அனுபவிச்ச எல்லா இதுவுமேவும் என்னோட கண் முன்னாடி வந்து வந்துட்டுருக்கு. அதனால நான் அப்ராட் போறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. "நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம திரும்பவும் ஒரே மாரி ஒரே வீட்ல வந்து இருக்கலாம். முன்னாடி இருந்துகிட்ட மாரியேவும். உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நீ வாங்கிக்க. உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழு, கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்து, உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அழு. ஆனா இந்த மாரி மட்டும் பண்ணாத" அப்படிங்கிற மாரி அம்மாவும், அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இருந்துட்டு, "இல்ல முடியாது. ஒரு தாட்டி உடைஞ்சு போயிருச்சுன்னா, அத வந்து ஒட்ட வைக்க முடியாது. நான் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து அப்ராட் போறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. அம்மா இருந்துட்டு, "இன்னும் 2, 3 நாள்ல உன்னோட பர்த்டே வருதுல்ல, அத வந்து நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இருந்துட்டு, "பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமேவும் நம்ம யார் மேல உண்மையா அக்கறை வச்சிருக்கோமோ, அவங்க கூட சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயும் ஹீரோயின் அவளோட லக்கேஜ் இதெல்லாமே எடுத்துட்டு அங்கருந்து கிளம்ப போக, அம்மா இருந்துட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு மறுநாள் தானே நீ வந்து அப்ராடுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பயே ஏன் வந்து நீ கிளம்புற?" அப்படிங்கிற மாரி அம்மா கேட்க, அப்பவுமே இருந்துட்டு, "ஆமா இப்பயே ஏன் கிளம்புற?" அப்படிங்கிற மாரி அப்பாவுமே கேட்குறாரு. அப்ப ஹீரோயினுமே இருந்துட்டு, "என்னோட ஃப்ளைட் வந்து நாளைக்கு மறுநாள் தான். இந்த 2 நாள் நான் ஆனா உங்க கூட இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போலான்னு பார்த்தா, "அண்ணங்காரே போகாத" அப்படிங்கிற மாரி கைய பிடிக்க, ஹீரோயின் இருந்துட்டு, "உங்க எல்லாருக்குமே தனிமையா இருக்கிற மாரி ஃபீல் ஆயிருச்சுன்னா, மறுபடியும் நீங்க இன்னொரு ஏஐ ரோபோட்ட கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இதெல்லாம் பார்க்க அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன விட்டுட்டு போகாத, திரும்ப வந்துரு" அப்படின்னு அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு மாரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பாவும் அண்ணனும் "என்னாச்சும்மா? எந்திரிங்க, எந்திரிங்க" அப்படிங்கிற மாரி கத்திட்டே இருந்தாலுமேவும், ஹீரோயின் அத வந்து கண்டுக்கிற மாரி தெரியல. அவ பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க 2 பேரும் ஏஐயா என்னன்ட்டு. நான் கடைசியில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அத வந்து இப்ப சொல்றேன். ஹீரோயின் வந்து ஏஐலாம் ஒண்ணும் கிடையாது. ஹீரோயினை வந்து அந்த அகாடமில பயமுறுத்தியவும், அவளோட எமோஷனல் எல்லாத்தையுமே வந்து அவளுக்குள்ளேயே வந்து அடக்கி வைக்கிற மாரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து மனுஷி தான். ஏஐலாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாரி அந்த ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவ வந்து ஒரு ரியலான ஏஐ தான். அவ ஒண்ணும் மனுஷியெல்லாம் கிடையாது. அவளால எப்படி வந்து எமோஷனல் இது எல்லாமே வெளிப்படுத்த முடிஞ்சுச்சுன்னா, அவளோட சிப்பு அந்த எமோஷனல கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த சிப் வந்து ஏதோ ஃபால்ட் ஆயிருக்கு. அதனால தான் அவளுக்கு வந்து அந்த எமோஷனல் வந்து அவளுக்கு வந்திருக்கு. அந்த எமோஷனல் வந்தனால தான் ஹீரோயின் கிட்ட போயி அவ இந்த மாரிலாம் பண்ணியிருக்கா. "உன்னோட பேரண்ட்ஸ்லாம் எனக்கு சொந்தம்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு காண்டாயி அவள புடிச்சு தள்ளி விட்டுருப்பா. இப்ப அந்த ஏஐ வந்து திரும்ப அனுப்புறேன்ட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்களே அந்த ஏஐ வந்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையில்ல" அப்படிங்கிற மாரி அந்த ஏஐ வந்து வேணான்ட்டு சொல்லிட்டாங்க. இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசமேவும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, அவளோட ஊருக்கே வந்துடுறா. அப்ப டாக்டர் தான் வந்து ஹீரோயின வெல்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "இதுக்கப்புறம் என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இதுக்கப்புறம் பிசிக்காலஜி கவுன்சிலரா ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஷென்விய அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகும் கூட, அதே மாதிரி தப்பு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. இதனால திருப்பியும் நெறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கவுன்சிலிங் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ பேசிட்டு இருக்கிறத தள்ளி நின்னு அப்பவுமே பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது, அப்பா ஹீரோயின வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உன்னோட அண்ணன வந்து பார்த்துட்டு போ. உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அண்ணன பார்க்கறதுக்காக வரா. இங்க ஹீரோயினோட அண்ணன், ஹீரோயின் தன்னை விட்டு பிரிஞ்ச சோகத்துல அவன் வந்து மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருப்பான். இப்ப அதனால அவன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்ப அம்மா அண்ணனுக்கு ஃபுட் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணன் வந்து தள்ளி விட்டுடுறான். அப்ப ஹீரோயின் உள்ள வரத பார்த்துட்டு, அம்மா வந்து "நீ முன்னாடி வர்றது எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அப்பா அண்ணன்கிட்ட, "உன்ன பார்க்கறதுக்கு உன்கிட்ட தங்கச்சி வந்திருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனும் ஹீரோயின பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா கேட்றான். "வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அப்பா அண்ணனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வந்து எங்கேருந்தோ கீழ விழுந்துட்டான் போல இருக்கு. அத இவங்க 2 பேரும் கவனிக்காம விட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறத்துலருந்து இவனுக்கு இப்படி ஆகியிருக்கு. இப்ப அப்பா இத சொல்லிட்டு, இவன் வந்து உன்ன மாரி ஸ்ட்ராங் இல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது, அண்ணன் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பா. இப்ப ஹீரோயின் இத பத்திலாம் நெனச்சுட்டு, அப்பா கிட்ட வாங்க நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சம்மந்தமா எந்த விதமான ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இவளோட கார்ட் எடுத்து குடுக்குறா. அதுக்கப்புறம் அங்கருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது
அப்ப ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் உன்னோட அண்ணனை பார்க்கறதுக்கு இங்க வருவியா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் டாக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு குட்டி பொண்ண கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் சின்ன வயசுலயே எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அதே மாதிரி இந்த பொண்ணுமே இப்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் உன்னை யாருமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நீ வந்து ரோபோட் கிடையாது. நீயும் ஒரு ஹியூமன் தான். நீ இப்ப ரொம்பவே சேஃபான ஒரு இடத்துல இருக்க. இனிமே உன்னை யாருமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. ரொம்பவே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி தன்னை எப்படி பார்த்தோமோ, அந்த மாதிரி இவளுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. இதோட இந்த மூவியே முடியுது. மூவி இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.